கர்த்தருடைய நாமம் மகிழ்ப்படுவதாக. இன்று இந்த மூன்றாவது இந்த உயிர்த்தெழுந்த நாளில் மாலை பொழுதில் ஒரு தொடர் வேத பகுதியாக சிலவாமை குறித்து அடி கோபுரத்தையும் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். காரியம் கூட அதன் அடிப்படையில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதர் ஆயினும் கிரேக்கர் ஆயினும் அடிமைகள் ஆயினும் சுயாதீனர் ஆயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அதாவது சீலவாமின் தண்ணீரை பருகுவது, குடிப்பது. முதல் பகுதி மனம் திரும்பாவிட்டால் எல்லோரும் கெட்டு போவீர்கள், அதை குறித்தும், இரண்டாவது பகுதியாக மனம் திரும்பின பின்பு தொடர்ந்து நடக்கிற மனமாற்றங்கள், அதைத் தொடர்ந்து ஞானஸ்நானம் எடுப்பது, அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவனுடைய மனதில் இருக்கிற அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். அதனால்தான் அவர் சித்தம் செய்கிறது தான், சித்தத்தின்படி நடத்தப்படுவது தான் தேவனுடைய சபையாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையுடைய அஸ்திவாரமே அப்போஸ்தலருடைய மூல உபதேசங்கள் தான். அதனால்தான் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நாம் சரியாக படித்து கவனித்து அது ஒவ்வொன்றுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்கிற ஒரு வழிநடத்துதலோடு தொடர் போதனையாக இதை போய்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்படுகிறது. அதற்கு காலையில் யோவான் எழுத சுவிசேஷத்திலிருந்து ஒரு பெண்மணி குறித்து உங்களுக்கு காட்டினேன். அவளுடைய ஜீவியமும் இயேசுடைய வார்த்தை அவளுக்கு எப்படி ஜீவ தண்ணீராக அவளுக்குள்ளே கடந்து போனது. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல 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 பாருங்கள். அவள் வரும்போது யாக்கோபின் கிணற்று தண்ணீர் குறித்து மேன்மை பாராட்டி பேசினார். ஆனால் இயேசு அவளோடு பேச ஆரம்பித்த உடனே அவளுக்குள் இருந்த அந்த யாக்கோபின் கிணறை மறந்து விட்டார், அந்த தண்ணீரை மறந்து விட்டார், எல்லாத்தையும் மறந்து விட்டு அவள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொன்ன ஜீவ தண்ணீராகிய வசனங்கள் அவள் உள்ளத்துக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே கடந்து போனது. உள்ளே போன உடனே அவள் அப்படியே பிரமித்தார், ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டு கவனித்து பாருங்கள், அவள் மிகுந்த ஒரு பாவியான ஒரு பெண்மணியாக இருந்தாலும் இந்த ஜீவ தண்ணீர் அவளுக்குள்ளே போன பின்பு அவள் அந்த சமாரியா பட்டணத்தையே ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஒரு மகா பெரிய சுவிசேஷிக கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கும் அதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் நாம் கொடுக்க விரும்புகிறார், அதே வல்லமை கொடுக்க தான் விரும்புகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து யாரை பயன்படுத்த நினைத்தால் போதும். பாருங்கள், எப்படிப்பட்ட பாவியை அவர் பயன்படுத்த முடியும், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கவர்களையும் அவர் பயன்படுத்த முடியும். அதுக்கு ஒரு நல்ல அடையாளம் தான் அந்த பெண்மணி குறித்து வேதம் சொல்கிறது, ரொம்ப அற்புதமாக காட்டுகிறது. இந்த மாலையில் இன்னொரு பகுதிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்கிற இரண்டாவது பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அதிலிருந்து சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே தங்கியிருப்பார். பழைய ஏற்பாடிலே கூட பரிசுத்த ஆவியை குறித்து பல இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் நினைக்கலாம் புதிய ஏற்பாடில் மட்டும்தான் இது சொல்லப்படுகிறதா என்று. பழைய ஏற்பாடிலும் சொல்லப்படுகிறது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கூட
பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரொம்ப அற்புதமாக அவருடைய குவாலிட்டி எடுத்து காட்டுறார். அவருடைய செயல் எப்படி இருக்கும் என்பதை குறித்து காட்டுகிறார். ஒரு மனிதனுக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவை, ஏன் அதை வாஞ்சிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை என்ன, அவர் ஒரு மனுஷனுக்கு வரும்போது எப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்கிறார் என்பதை அந்த வார்த்தையை படிக்கும் போது உங்களால் நல்லா விளங்கிக் கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை அந்த வாசனை வாசிப்போம். ரொம்ப அற்புதமாக அந்த வார்த்தையை சொல்கிறது பாருங்கள். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அற்புதமான வார்த்தையை விளக்கி நாம் காட்டுகிறார் பாருங்கள். வாசிக்கிறோம் மீண்டும் ஒரு முறை. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். நல்ல கவனிங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். அருளும் ஆவியையும். ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும். அடுத்து சொல்றார் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும். அருளும் ஆவியும். அப்ப ஆவியானவர் என்பவர் ஏதோ கைத்தட்டிட்டு போகிறவர் அல்ல, ஏதோ குதித்து நடனமாடிக்கிட்டு போகிறவர் அல்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம்ம எப்படிப்பட்ட குவாலிட்டியான ஒரு மனிதனாக, ஆனால் அந்த வார்த்தை வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமாக அப்படி நம்மை பிரமிக்க வைக்கிறதாக இருக்கிறது, நம்மை சிந்திக்க வைக்கிறதா இருக்கிறது. அப்படியான ஒரு மனுஷனுக்குள்ளே ஞானம் இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஞானம் இல்லாத பிள்ளைக்கு நம் ஞானத்தை உண்டாக்குவதற்கு என்னென்ன காரியங்களும் செய்கிறோம், அதற்காக எவ்வளவோ டியூஷன் வைக்கிறோம், எவ்வளவோ ட்ரைனிங் கொடுக்கிறோம், எவ்வளவோ பிள்ளை கவுன்சிலிங் கொடுக்கிறோம், சரியா, எவ்வளவு காரியத்தை சொல்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், என் மகளே என் மகனே உனக்கு ஞானம் இல்லையா, உன் பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லையா, ஞானம் இல்லை என்றால் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். முதல்ல மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி உனக்குள்ளாக மனம் திரும்ப கேட்ட நல்ல கனிகளாய் மாற வேண்டும். மாறின பின்பு நீ அதற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வந்து உனக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறார் என்பதை குறித்து காரியங்கள் தியானித்தோம். ஆனா இப்பொழுது மாலையிலே குறிப்பிட்ட சில காரியங்கள் மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறார்கள். ஞானத்தை அருளும் ஆவி, ஞானத்தை அருளும் ஆவி. இன்னைக்கு ஞானத்துக்காக தான் பெரிய பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ஞானம் இல்லை என்று யாராவது எனக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டார்களா என்று அநேகர். கடந்த நாளில் ஒரு குடும்பத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 12 வயது ஒரு குழந்தை தான் இருக்கும். அந்த பெற்றோர் சொல்கிறார்கள், ஐயா என்னுடைய மகனுக்கு நீங்க கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார்கள். எத்தனை வயசு? 12 வயசு பிள்ளைக்கு கவுன்சிலிங் கொடுங்கள். மனுஷனுடைய மனதில் இப்ப தோன்றினது எல்லாம் எப்படி தெரியுமா, யார் இடத்துலயாவது என் பிள்ளைகளுக்கு ஒரு கவுன்சில் கொடுத்தால் அவன் ஒரு விசேஷித்தவனாய் மாறிவிடுவான் என்று கிறிஸ்தவ குடும்பமே அழைக்கிறார்கள், தேடுகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுங்க, ஏன் மனம் திரும்பணும், எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், எதுக்கு பரிசுத்த ஆவியை பெறணும்? அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தாச்சுன்னா, உன் குடும்பத்துல வந்தா உன் குடும்பம் எப்படி மாறும், ஒரு தனிநபர் எப்படி மாறுவார் என்பதை அவர் சொல்லுகிறார். அதனால்தான் நீதிமொழியை சாலமோன் சொல்வார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். இங்கே சொல்கிறார் பாருங்கள், ஞானம் வேண்டுமானால் என்ன செய்யணும்? அதற்கு தான் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்துக்குள்ள, மனம் திரும்பின இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் ஆவியானவரை மாறும் என்று நாம் ஏதோ ஒரு மேஜிக்கல் பண்ணி கொண்டிருக்கிறது இல்லை. தேவ சமூகத்துல காத்திருந்து ஒவ்வொரு வசனத்துக்காய் கீழ்ப்படிய 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 பாருங்கள். அமர்ந்திருந்து ஆண்டவரை என்னை சுத்திகரியும் என்று, ஆண்டவரை இதற்கு தகுதிப்படுத்தும் என்று வசனத்துல கீழ்ப்படுகிற என்று நம்மை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்க பாருங்கள். ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலர்களுடைய பிடியில் பார்க்கும்போது அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்து அவர்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வருகிறார். வந்து எங்கே யாரெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த உள்ளத்துல நிரப்புகிறார். நிரப்பின உடனே அவர்கள் எல்லாம் பலவிதமான பாஷையில் பேச ஆரம்பிக்கிறார்கள். சிலருக்கு பரிசுத்தாவில் அந்நிய பாஷையில் பேசினா அது ரொம்ப கிண்டலாச்சு, கேலியெல்லாம் பரியாசம் பண்ணுகிற ஒரு காரியம். வேதம் சொல்வது பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு எந்த குற்றம் கூட மன்னிக்கப்படுமா, ஆனா எது மட்டும் மன்னிக்கப்படலாம்? பரிசுத்த ஆவியானவர் விரோதமாய் பேசினா அவனுக்கு என்ன செய்யப்படலாம்? மன்னிக்கப்படாதுங்கிறார். எந்த குற்றம் கூட, எந்த தவறு கூட மன்னிக்கப்படுமா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் குறித்து
பிதா எவ்வளவு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். திருத்துவத்தில் முக்கியமானது இந்த சபைக்கு அவரது தலைமை, அவர்தான் நடத்துகிறவர், சபையை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆவியானவர் நடத்திப்புக்கு கீழ்ப்படிய மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன், அதோடு அதை பரியாசம் பண்ணுவாயானால் உன் மேல நீயே ஒரு ஆக்கினையை கொண்டு வருகிறார், உன் மேல ஒரு சாபத்தை கொண்டு வருகிறார், உன் மேல நீ ஒரு கட்டை நீனே உருவாக்குகிறார், ஒரு பாடை நீனே உருவாக்கி கொள்ளுகிறார். ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் செயல்படவே கூடாது. ஏனென்றால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தாகம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறவன் ஞானத்தையும் அதோடு கூட உணர்வையும் அருளும் ஆவி. உணர்வுள்ள தாவி சொல்றார்கள், ஆண்டவரே எனக்கு என்ன இருதயத்தை தாருன்னு கேட்கிறார். உணர்வுள்ள இருதயத்தை தாரும். நான் உடைய முன்னாடி நிக்கிறோம்னா உன் முன்னாடி நிக்கிற கிடைக்கும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும், உணர்வுள்ள எண்ணத்தை எனக்கு தாரும். உணர்வை தேடுகிறாரு. ஏனென்றால் ஒருவேளை நான் அநேக தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த தவறுகள் எல்லாம் நான் அறிந்து உணர்ந்து உனக்கு முன்பாக அறிக்கை செய்வதற்கு எனக்கு அது உணர்வுள்ளதை தார்வையா. உணர வேணும்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும். ஞானம் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியும். ஞானத்தை பாருங்க, ஞானம் இருந்தாதான் ஒரு குழந்தை நடக்க முடியும், அதுக்கு ஞானம் இருந்தாதான் காதை கேட்க முடியும், அதுக்கு ஞானம் இருந்தாதான் கீழ்ப்படிய முடியும். ஞானம் இல்லைன்னா அது வேற மாதிரி வளர பிள்ளையா இருக்கும். சபைக்குள்ள வளர்றது ஞானத்தை வளரணும். ஆனால் இயேசுவை குறித்து சொல்கிறது, அவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் இருக்கிறது. அப்ப இயேசுவானவர் சொல்கிறார், அவரை குறித்து சொல்கிறது, இன்னைக்கு நமக்கும் ஞானம் வேண்டுமானால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுவே அதிக விருப்பத்தை கொண்டு வாருங்கள் மனதிலே. ஆண்டவரே எனக்கு நிச்சயமாக இந்த பரிசுத்த ஆவியை தரணும். ஏனென்றால் இன்னைக்கு சிலருடைய மனதில் தோன்ற காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவரை வேறு விதமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்து விட்டேன். அப்படி மியூசிக் போட்டு அப்படி பாட்டுலாம் பாடி எல்லாம் பண்ண உடனே வரதான் பரிசுத்த ஆவியா இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானது இல்லை, அது பரிசுத்த ஆவியா. வசனத்தை படித்துக் கொண்டு இருக்கும்போதே, தியானித்துக் கொண்டு இருக்கும்போதே அந்த ஆவியை நம்ம வரும்போது பாருங்கள், ஒரு பாஸ்டர் ஏஜே பெஞ்சமின் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிற பாருங்கள். ஒரு படிப்பறிவில்லாத ஒரு 7 பேர் மனிதர், அவர் ரட்சிக்கப்பட்டார், மனம் திரும்பினார், பரிசுத்த ஆவி பெற்றார். அவர் வேத படிச்சுட்டு இருக்கும்போது பாருங்கள், அவருக்கு படிக்க தெரியாது, ஆனால் யாரா பக்கத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே வார்த்தை கேட்ட உடனே ஆமென் என்று பயங்கரமா சொல்லுவார். இப்போ வேற ஒன்றும் இல்ல, கத்ரா இயேசு உன்னை நேசிக்கிறார் வார்த்தை வந்த போது உடனே அவர் நினைச்சவர் ஆமென் என்று. சில ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். என்ன இந்த மனுஷன் இப்படி கத்துறாரு, இப்படிலாம் செய்யறாரு. ஏன்னா இவருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால அந்த வார்த்தை கிடைச்ச உடனே இவரால் என்ன செய்ய முடியாது, அமைதியெல்லாம் இருக்கவே முடியாது. அதனால பாருங்க, சில இடத்துல அது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கும், ஆனா அதை ருசித்து பார்த்தவனுக்கு அது இன்பமா இருக்கும் பாருங்க. அவனுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி அர்த்தம்னே அந்த ஒவ்வொரு வார்த்தை வரும்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து வருகிறார் ஆயத்தப்பட்டு இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அப்படி அபிஷேகத்தை நிறைந்து அவர் ஒரு முறை நண்பர் சுவிஸ்களுடைய பவுண்டரா இருக்க பேட்ரிக் ஜோசுவா அவர்கள் ஒரு இடத்துல டைனிஸ் பேட்டை நினைக்கிறேன், அங்க ஒரு ரெட்ரீட் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க வலிமையான செய்தியை, ஒப்பு கொடுக்கிற செய்தியை, மனம் திரும்புகிற செய்தியை கொடுத்துக்கிட்டே பயங்கரமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா யாரும் ஒருத்தர் கூட என்ன செய்யல, ஆமீன் சொல்லல, அந்த என்ன செய்யல, இது பண்ணல. ஆனா எல்லாரும் அமைதியாக சைலண்டா அப்படியே கேட்டுக்கிறாரு. ஆனா ஒரு மனிதர் கொஞ்ச அவரு அப்படியே உட்கார்ந்து கையெல்லாம் புசைகிறாரு. அது சில வார்த்தை கண்டு அடக்க. ஆனா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல பிள்ளையா, ரொம்ப அமைதியாள், என்ன டிசிப்ளின், அப்படி அமைதியா உட்கார்ந்து. இவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படியே இருக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தை கிடைக்கும் போது ஆத்ம பாரத்தை குறித்து பேசுறாரு, ஆத்ம பாரத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து பேசுறாரு. நீ இன்னைக்கு மறைத்தால் எங்க போவா அப்படிங்கிற பேசுறாரு. இவருக்குள்ள உட்கார முடியல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாரு. அவர் அப்புறம் என்ன முடியல, அடக்க முடியல. உடனே இவரு ஆமென் ஆண்டவரே அப்படி செய்ய ஆயத்தமா இருக்கு. பயங்கரமான சத்தம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்த அத்தனை பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க,
எழுப்புதல். எழுப்புதல். ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அந்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேச 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 எல்லாரும் ஆமீன் ஆமீன் ஆமீன். அதனால வேதம் சொல்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். பாட்டு பாடி துதிக்கிறது வேற, பாட்டு பாடி துதிக்கிறது வேற, வசனத்தை கேட்டோடு துதிக்கிறது வேற. சத்தியத்தை கேட்ட உடனே நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படி அவர் நமக்குள்ள எடுத்து உணர்வு உண்டாக்குவார் பாருங்க. அதான் சொல்றாங்க, ஞானத்தையும் உணர்வையும் உண்டாக்குற ஆவியானவர். செத்து போன ஒரு பிரேதத்துல போய் நீங்க போயிட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் சொல்றதுக்கு ஏதாவது உணர்வு இருக்குமா? கர்த்தர் உன்னை இன்னைக்கு உயர்த்த போறாரு அப்படி சொன்ன ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கர்த்தர் வாசனம் வந்தா கூட அப்படியே அமைதலாம், அப்படியே அமைதலாம், ரொம்ப அமைதலா இருந்துட்டு இல்ல. இந்த வசனத்தை படிக்கும்போது சில நேரம் நான் தனியா ரூம்ல உட்காந்து அப்படியே வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போதே உடனே ஜோம் சொல்லுவோம், உடனே ஜோம் சொல்லுவோம், அல்ல நல்லா கைத்தட்டி அங்க ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை இது! இந்த வார்த்தையோட பேசுறக்கா ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை செய்யப்படுறக்கா ஸ்தோத்திரம். அந்த நமக்குள்ள அந்த ஆவி எனக்கு இருந்தாதான் பாருங்க, அந்த வசனத்தை கேட்ட உடனே நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல பாருங்க. எலிசபெத் கர்ப்பம் தரிச்சு அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்பொழுது மரியாளுக்கு தேவன் சொல்கிறார், உன் இனத்துல இன்னாரு இப்படி இருக்கிறாங்க சொன்ன உடனே இப்ப இந்த அம்மா அவங்க பார்க்க போறாங்க. பார்க்க போன உடனே இப்ப சொல்லி இந்த அம்மா போய் அவங்க என்ன செய்றாங்க, ஒரு வாழ்த்து சொல்றாங்க. வாழ்த்து சொன்ன உடனே என்ன நடக்குது? வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன செய்யுது? வயிறு சபை, சபைக்குள்ள விசுவாசி அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவேறினாதான் உடனே வாழ்த்தும் போது உடனே சும்மா இருக்க முடியாது. உடனே கரங்களை தட்டி ஆண்டவர் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்தி விசுவாசிக்கிறீங்க. ஆமென். அந்த வார்த்தை வேற்று பாருங்க, அந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். அதை என்ன செய்வேன்? உட்கொண்டேன். ரொம்ப அற்புதமா சொல்றேன். வார்த்தை கிடைச்ச உடனே அந்த வார்த்தை என்ன செய்யணும்? உடனே கிடைச்ச உடனே அப்படி எடுத்துக்கிடுறது. ஆனா சொல்ற ஞானத்தையும் உணர்வை ஆகியும் அடுத்து சொல்ல பாருங்க, ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி. ஒண்ணு நினைச்சிடாதீங்க, அது வேற ஆவியானவர், இது வேற ஆவியானவர் அப்படின்னு நினைச்சாங்க. ஆவியானவர் யார் தான்? ஒருவரே தான். ஆனா ஞானம் இல்லாத இடத்துல ஞானமா வர்றாரு, உணர்வு இல்லாத இடத்துல உணர்வை கொடுக்கிறாரு, பலன் இல்லாத இடத்துல பலன் கொடுக்கிறாரு. இப்ப நிறைய இடத்துல பலன் விலகின வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? விலகின வந்து உடனே என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடுவோம், உடனே வேற மாதிரி யோசிக்கிறோம். என்னைக்காவது உடனே இல்லை. அந்த ஆவியானவர் இருக்கிறதுனால இப்பொழுது நான் பலன் அடைய போறேன். அதனால கர்த்தருடைய ஆவியை சும்மா கொடுக்க கூடாதுங்க, அவர் நமக்குள் இருந்தே நம்ம நடத்துகிறவர். அதனால்தான் யோவான்ல படிக்கிறோம், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல விதமான சத்தியத்துக்குள்ளையும். அப்போ ஆவியா இருந்தாதான் உடனே வசனத்தை எடுப்பாரு, உடனே வசனத்தை படிப்பாரு, இந்த வசனத்தை தியானம் பண்ணுவாரு, இந்த வசனத்தை சொல்ல அப்படிப்பாரு, இதை பேச அப்படிப்பாரு. ஆவியானவர் அழகர பொருள் அல்ல, அவர் நடத்துகிறவர், நித்தமும் நடத்துகிறவர். வறட்சி காலம் வந்துச்சுன்னா, பஞ்ச காலம் வந்துச்சுன்னா தேவனுக்குள்ள பயப்பட வேண்டியது இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அந்த நேரத்தை பாருங்க, கர்த்தர் சொல்லுவாரு, எழுந்துரு அப்படிப்பாரு, பயப்படாத பாரு, எழுந்துரு, நான் உன்னை பலப்படுத்துகிறேன் அப்படிப்பாரு, பலப்படுத்துகிறேன். அதனால்தான் பாருங்கள், கோலியாத்தை காணும்போது மிகவும் பயந்தான், மிகவும் பயந்தான் கோலியாத்து. கோலியாத்தை பார்த்து ஜனங்கள். ஆனா தாவீதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. தாவீதுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை, எண்ணெயின் அபிஷேகம் அவர் மேல இருந்துச்சு பாருங்க. அவர் மாத்திரம் தான் தைரியமாக எழுந்து நின்று அவர் வார்த்தை சொல்ல ரொம்ப அற்புதமா இருப்பாங்க. விருத்த சேதம் இல்லாத இந்த பெரிசியன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே. நல்லா கவனிங்க, சவுல் இருக்கிறாரு, படை இருக்கிறது, பெரிய ராணுவம் இருக்குது. இந்த ராணுவத்துக்கு அந்த உணர்வு வரவே இல்லை. என்ன வரல? உணர்வு வரவே இல்லை. அவன் ஜீவனுள்ள தேவன் நிந்திக்கிறான், உணர்வு வரல. ஆனா அபிஷேகம் பெற்ற மனுஷன் அந்த இடத்துக்கு வர்றான். இவன் வந்த உடனே இவனுக்கு என்ன வருது? உடனே உணர்வு வருது. அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க.
உடனே அவர் சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனை இந்த வெறுத்த சேதம் இல்லாத பெலிஸ்தேன் எப்படி தூசிக்கலாம் என்று இவனுக்குள்ள உடனே ஒரு வைராக்கியம் இருக்கு, பலன் வந்து பாருங்க. அதே தேவன் இன்றைக்கும் ஒருவேளை நிந்திக்கப்படுகிற சூழ்நிலை பலவிதத்தில் அவளுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், எதிர்த்திருக்க பலன் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் இந்த அற்புதமான மாலையில் சொல்கிறாரு, உனக்கு பலன் கொடுக்கும்படிதான் உனக்குள்ள நான் ஆவியானவரா வாசம் பண்ண விரும்புகிறேன், உன்னோட வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் உனக்கு தேவை, விரும்ப மகளே, உன் வீட்டுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன். அவர் யாரிடத்தில் வாசம் பண்ணுவார்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர் இடத்துல. இருதயம் சுத்தம் தான் அவரை வாசம் பண்ண முடியும், அவர் வாசம் பண்ண முடியும், நம்மோட தங்கியிருக்க முடியும். அதனால்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், பலனை அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர். யாருடைய ஆவியானவர்? ஆவியின் மொட்டை குட்டிகள்லாம் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்க பாருங்க. ஒரு அருமையான அம்மா, ரொம்ப வீட்டில் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் போய் ஜெபஸ்டியான் ஆலயம் மாதவத்தில் அங்கே போய் நின்று, அவியானவரே வாரம், அவியானவரே வந்து என்ன ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் நின்று இந்த அம்மா ரொம்ப விரும்பி விரும்பி ஒரு அங்கே ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த இடத்துல அந்த அம்மா நினைச்சு அதே மாதிரி ரொம்ப அவளா அவியானவரே நீ வாரம் ஆர்வம் கூட்டுறாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு ஆள் வந்துச்சு. வந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளையில் அவனுடைய வியாபாரம் நல்லா ஆசீர்வாதமாக இருக்குது, வியாபாரம் எல்லாம் ஆசீர்வாதம். உடனே அம்மா சொல்லிட்டு, பரவாயில்ல, நான் ஜெபஸ் ஆலயத்துக்கு போனேன், அங்கே போய் ஆவியான விரும்பினேன், ஆவியில் வந்தார், நான் ஆசீர்வதித்தாரு. ஒரு வருஷம் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆரம்பிச்சு. அந்த ஆவி உள்ள வந்தவொடனே இந்த அம்மாவை விலையில்படுத்த ஆரம்பிச்சது, இந்த அம்மாவுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சது. பெரிய போராட்டம், பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம், ஒரு நாள் இங்கே இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாங்க. இந்த இடத்துல இதே இடத்துல உட்காந்துருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி தான் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க விஷயம் சொன்னாங்க, ஐயா இந்த அம்மாவுக்கு ஜுரமாக இருக்குது, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. அவங்க இந்த இடத்துல உட்காந்துட்டு ஜுரம் சொன்ன உடனே சரி நம்ம உங்களுக்கு 2 வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 53 எடுத்து அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்தார் என்று அந்த வசனத்தை எடுத்து பேசுனேன். கொஞ்சம் சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜோபனாண்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு சிரிப்பு சிரிச்சா பாருங்க. சிரிச்சுட்டு உடனே அந்த அம்மா சொல்லுது, நான் யாரு நீட்டு கண்டுபிடிச்சிக்கியா? ஆனால் உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன், நான் வசனத்தை தான் கொடுத்தேன். வசனத்தை படிச்சிருந்த உடனே இந்த வசனம் உள்ள போனவன அந்த ஆவிக்கு என்ன செய்ய முடியல, உள்ள இருக்க முடியல, இருக்க முடியல. உடனே விளங்கிச்சுது, ஆகா இவன் என்ன விளங்கிட்டு தான் இந்த வசனத்தை கொடுக்குறான்னு. ஆனா ஆவியான விளங்கிட்டாரு, எனக்குள்ள இருக்கிற வசுதா விளங்கணுன்னே இந்த வசனத்தை பேச அப்படின்னாரு. அதில் நம்ம நினைச்சோம் வந்தோடனே ஜோமே அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் பாருங்க, அது நின்ன ஆண்டா சொல்லுது, என்ன எங்க கூட்டு போனாங்க, இங்க கூட்டிட்டு போனாங்க. இவனு கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஜோபனா கூட எதிர்த்து மாட்டேங்குது, போவே மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் சோர்வாச்சுது. அதனால அப்புறம் வந்து ஓட்டு வீடு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் மனதை கூட அவன் ஜோபம் சொல்லிட்டு நான் போய் உள்ள போய் கொஞ்சம் உட்கார்ந்து ஏன் ஆண்டவரே போக மாட்டேங்குது, ஏன் ஆண்டவரே? அவன் ஆட சொன்னார், நீ அதோட ஒரு வார்த்தையில் பேச வேண்டாம், நீ நின்று நல்ல நீ அபிஷேகம் நிறைந்து நீ சோத்திரம் மாட்டேன். அதில் உணரப்பட்டிருக்கு. நான் இதில் நின்றுட்டு அப்படியே என் மனதுக்குள்ள மட்டும் சோத்திரம் பண்ணிக்கிட்டு டாவியில் நிறைஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் பாருங்க அது சொல்லுது, ஐயோ நான் இருக்க முடியலையே, நான் போயிடுறேன் என்ன இருக்க முடியல அல்ல. அப்ப சொல்லுத விஷயம் பாருங்க, நானா வந்தேன், இவதான் என்ன கூப்பிட்டா, இவதான் என்ன ஆவியும் கூப்பிட்டா. ஏன் இந்த விஷயம் சொன்னா, நீங்க வெறும் ஆவின்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் நிறைய ஆவிகள் இருக்குது, பொல்லாத ஆவிகள் எக்கச்சக்கம் இருக்குது, துன்மார்க்க ஆவி நிறைய இருக்குது. எல்லா ஆவி உள்ள வந்து ஒன்று வேதனைப்படுத்திடும். ஆனால்தான் பரிசுத்தம் அடைந்துதான், வசதி கீழ்ப்படிந்துதான், நீ கீழ்ப்படிந்தாதான் சத்திய ஆவிகளுக்கு வருவாரு, பரிசுத்த ஆவியர்களுக்கு வருவாரு, கர்த்தருடைய ஆவியர்களுக்கு வருவாரு. சும்மா வந்து ஆவி நீங்க மொத்தத்துல கூப்பிட்டீங்கன்னா அதனால்தான் மலை ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா ஒரு மலை மனம் திரும்பு, மலை அடிச்சு மனம் திரும்பி
மனம் திரும்புதல் கேட்க கையை கொடு, அடுத்து கீழ்ப்படிதலுக்கு ஞானஸ்நானத்தை எடு, ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அடுத்து பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அந்த அடக்காரம் முடிஞ்சு நீ வெளியே வந்த உடனே புது மனுஷனா மாறிடுவான், புது சிஷ்யா மாறிடுவான். இதான் ப்ராசஸ். ஒரு ரட்சிப்பு எப்படி வருது, மனம் திரும்புதல் எப்படி நடக்குது, நீ சபையில் எப்படி வளரணும், உன் குடும்பம் எப்படி வளரணும். இந்த பிரசு அடக்காராத கால சொன்னேன், அடக்காராதனை இல்லைன்னா கிறிஸ்துவம் இல்லை. பழைய சுபாவத்தை, பழைய மனிதனை, பழைய கிரியைகளை எல்லாவற்றையும் உணர்ந்து எல்லா கிரியைகளையும் இன்றைக்கு இந்த ஜலத்தினாலே நான் நினைக்கிறேன், சிலுவையிலே அறைந்த இயேசுவின் நாமத்தினாலே நான் இயேசுவோடு கூட மரிக்கிறேன் என்று மரித்து இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்திருப்பீர்களானால் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள், புது மனிதனா மாறி இருக்கு. இந்த புதிய மனிதனை, புதிய குடும்பத்தை, புதிய ஜீவியத்தை கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே அவர் நடத்த ஆரம்பிக்கிறார், புது மனிதனை நடத்த ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் நடத்துவார் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் வல்லமை நம்மிலிருந்து அதிகமாக வெளிப்படுவாங்க. நீங்க அதை உணர முடியும், அதை ருசிக்க முடியும். அதனால அவர் சொல்றார், ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவியானவர், ஆலோசனையின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர். ஒரு ஆவியானவர் உள்ள வந்த என்ன நடக்குது பாருங்க. அப்ப பலம் வந்துட்டா நீங்க விலகின்னு சொல்லுவீங்களா? இப்ப எல்லாத்துக்கும் ஐயோ எனக்கு முது வலிக்கு, இடுப்பு வலிக்குது, தலைவலிக்கு, எல்லாம் கால் வலிக்குதுலாம் சொல்லுகிறோம். அவ இத்தனை வலிக்கும் ஒரே மருந்து. ஆமே, ஒரே மருந்து தான். அந்த பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டா உடனே வசனத்தை காட்டுவாரு, அந்த சத்தியத்தை காட்டுவாரு. நீ இதை எடுத்துக்க, இதை ருசித்து பாரு. அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிசாசு பிரச்சனையா பயப்படாதீங்க, சூனியமா பயப்படாதீங்க, எல்லாம் தோல்வியா பயப்படாதீங்க. ஒரே ஒரு காரியம் தான், பரிசுத்த ஆவி உள்ளே வருவதற்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். அதான் சொன்னார், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் இப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாவின் கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்தது போல மரித்து போவீர்கள். மனம் திரும்புதல் அவ்வளவு மேன்மை உள்ளது, அவ்வளவு தேவ திட்டத்தில் இருக்கிற காரியங்கள். அந்த மனம் திரும்பாத சபைக்குள்ள விசுவாசிகளுடைய எனக்கு சண்டை கொடுக்குறான்னு இந்த மெம்பர்ஷிப் எல்லாம் சபைக்கு லாய்க்கப்படாது. சபைக்கு யார் தேவை? ரட்சிக்கப்பட்டவன் தான். ரட்சிக்கப்படாத சபைக்கு தேவை. அதனால ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சும்மா சண்டை கார்டு வாங்கிட்டு தசமாக கொடுத்தாருங்க, இதுக்கு அப்படி இல்லை. இது தேவனுடைய சபை இல்ல, கிறிஸ்துவி சபை அல்ல. இது மணவாளன் காய்ப்புமான சபை இல்ல. நீ ஒரு மணவாட்டி சபையாய் மாற வேண்டுமானால் உன்னை பரிசுத்த ஆவியானவர் நடத்தணும். அடுத்து மனம் திரும்பின பிறகு, கனிக்கா மாறின பிறகு, அது கீழ்ப்படிந்த பிறகு ஞானஸ்நானம் எடுத்து அந்த பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டார். அவர் வந்ததுக்கு அப்புறம் உன்னை அழகா சத்தியத்தில் நடத்துவார் பாருங்க. அவர் வந்துட்டார், நம்ம வீட்டுக்குள்ள எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அவரே யுத்தம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவாங்க. நீங்க அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம், வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரே வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 8 வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்தினின்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். சொல்றேன்ல, வேற ஆவி கிடையாது, அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். எப்படி சொல்றா பாருங்க. ஆவியான வந்தா சபைக்குள்ள ஒவ்வொருவரும் எப்படி இருக்காரு காட்டுறார். ஒவ்வொருவரையும் அப்படியே எடுத்து காட்டுறார். ஒவ்வொருவருக்குள்ள பாருங்க, இதான் உங்க சபை. எப்படி நம்ம அநேகரா இருக்கிறோம். இந்த அநேகரா இருக்கிற நம்ம ஒரே ஆவியானவருக்கு எப்படி கைட் பண்றாரு.
எப்படி ஐக்கியத்தை உண்டாக்குறார் பாருங்க. மீண்டும் வாசிமா அது. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் என்னதான் ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் இதான் சபைக்குள்ள ஆவியார் நடத்தும் போது இப்போ ஒவ்வொருக்குள்ள இருக்கு. ஒரே ஆவியார் நடத்துனா போட்டி இருக்குமா, பொறாமை இருக்குமா, வாக்குவாதம் இருக்குமா? நல்ல கவனிங்க. அதனால காலை சொல்றேன், ஒரே தாகம், ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்படுகிறார்கள். அந்த ஒரே ஆவியினுடைய ஜீவ தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணீரை குடிக்க குடிக்க பாருங்க, நமக்குள்ள எல்லாருக்குள்ள பாருங்க ஒற்றுமை இருக்கும். அப்ப தேவ சபைக்குள்ள என்ன இருக்குவது? வாக்குவாதங்கள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது. பிரிவினை இருந்தா அது தேவ சபை இல்ல. நல்ல இதெல்லாம் நம்ம எழுதி வைத்துட்டு கவனிக்கணும். ஏன் கவனிக்கணும்? நம்மளால சபைக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? ஒரு பிரிவினை வரக்கூடாது. நான் பிரிவினைக்கு ஏது ஆளாக இருப்பேன்? நான் யாரு? தேவ ஆவி எனக்குள்ள இல்ல, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல, மனதிருப்பதர் இல்ல, ரட்சிப்பு இல்ல. ரட்சிப்பு இருந்தா நான் இப்படி இருக்க மாட்டேன். அப்ப தேவ ஆவி நம்ம சபைக்குள்ள நடந்துனா ஒவ்வொருவரையும் மேன்மையா நினைப்போம். அதான் அந்த இடத்துல காட்டுற பாருங்க. ஒவ்வொரு மனுஷனை கர்த்தர் எப்படி நடத்துறாரு, ஆவியானவர் எப்படி நடத்துறாரு, அவர் எப்படி சபை இருக்குன்னு காட்டுறாரு, எப்படி ஐக்கியம் பண்ணி காட்டுறாரு. வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அதே ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். கரண்ட் இருக்குது. இந்த கரண்ட் எப்படி எல்லாம் பயன்படுது? இங்க நம்ம என்ன செய்றோம்? கீபோர்டு பயன்படுது, இங்க செல்லுக்கு பயன்படுது, இங்க மைக்கு பயன்படுது, இங்க லைட்டுக்கு பயன்படுது, ஏசிக்கு பயன்படுது, இங்க ஃபேனுக்கு பயன்படுது. எல்லாத்துக்கும் என்னதான்? ஒரே எலக்ட்ரிக் தான், ஒரே கரண்ட் தான். இதுல ஏதாவது நான் பெருசு நீ பெருசு ஏதாவது சொல்லுமா? ஆனா கிறிஸ்தவ குடும்பங்கள்ல சபைக்குள்ள எத்தனை பேர் நாம் பெரிய ஆளு நீ பெரிய இருக்கிறோமா சொல்லலையா? அப்படியான இது ஒரே ஆவியா? இது தேவ ஆவியா நடத்தப்படுகிறதா? மனம் திரும்பாத சபை, மனம் திரும்பாத குடும்பம், மனம் திரும்பாத நபர்கள், மனம் திரும்பாத ஊழியர்கள், மனம் திரும்பின ஆளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருக்க முடியாது. அதுதான் பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் எழுதும் போது கொரிந்தியப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சபைக்கு அவர் எச்சரித்து எழுதுகிறாரு. ஒரே ஆவியினாலே ஒருவனை என்ன செய்றாரு? ஞானமுள்ளவனாக வைத்திருக்கிறார், போதகனாக வைத்திருக்கிறார். ஒருத்தனை நல்ல தீர்க்க சொல்ற ஆள வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் குணமாக்கல் வர வச்சிருக்கிறாரு. ஒரே ஆவிதான். இப்போ ஒரே ஆவி நடத்தப்பட்டா ஒருத்தரை ஒருத்தர் கனப்படுத்துவோம். ஆமே. இப்போ குணமாக்கல் வரோம் இருக்கு, அதை பார்த்த உடனே என்ன செய்வேன்? ஆண்டவரை பயன்படுத்த ஆவியானவர்களை பயன்படுத்துறான், அவனை கனப்படுத்த ஆனந்த பயன்படுத்துறாரு. ஒருத்தரிச்சோம் அப்படி கனப்படுத்துவோம். அன்பு பெருகு பாருங்க, சமாதானம் பெருகும். அதனால என்னுடைய சமாதானத்தை வைத்து போற சொல்கிறாரு. தேவ சபை சமாதானத்தை நிறைந்திருக்கணும், மகிழ்ச்சி நான் நிறைந்திருக்கணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிட பாருங்க, வாசிக்கலாம். ரொம்ப அற்புதமா எல்லாரும் தெரிந்த ஒரு வசனத்தை தான். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும், நல்ல கவனிங்க, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, நல்ல கவனிங்க, இது ரொம்ப அற்புதமான விஷயம். தேவன் கிருபையின் ஆவியை என்ன செய்றாராம்? அவங்க மேல ஊற்றுகிறாராம். அந்த கிருபையின் ஆவி ஊற்றின உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துருது? விண்ணப்பம் பண்ணவே வருது. விண்ணப்பம் என்ன? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம அவங்ககிட்ட என்ன போய் ஒரு உதவியை கேட்போம். இங்க சொல்ற பாருங்க, உனக்கு என்ன கிருபை தர்றேன்னா, நீங்க என்ன குத்துனீங்க, என்ன காயப்படுத்துறீங்க, வேதனைப்படுத்துறீங்க, அப்படிப்பட்ட நமக்கு ஒரு கிருபையா உணர்கிற ஒரு ஆவி கொடுக்கிறார், உணர்த்தப்படுகிற ஒரு ஆவி. அந்த வார்த்தை பயன்படுத்துற பாருங்க, ரொம்ப நாளைக்கு வாசிமா.
கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ம். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து அப்பொழுது தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள். குத்துறதுன்னா என்ன? ஒருவேளை நினைக்கலாம், அன்னைக்கு இயேசுவை சிலுவையில் இருந்தார்களே, இன்னைக்கும் நம்ம இயேசுவை என்ன செய்துதான் இருக்கோம்? சிலுவையில் அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு தவறும், ஒவ்வொரு மீறல்களும் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்படி அரைந்து துன்மார்க்கத்தை செய்கிற நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறாரு. கிருபையாய் நமக்கு விண்ணப்பம் பண்ணுகிற அவரிடத்துல வந்து நிக்க, அவர் முகத்தை பார்க்க ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்துக்க. இன்றைக்கு அவர் நோக்கி பார்த்து மனம் திரும்பினார். இன்றைக்கு அவர் நோக்கி பார்த்து மனம் திரும்பினார். அராஜகம் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே எல்லாரும் அப்படியே கிடைச்சுமோ கெட்டு போவோம். நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இன்றைக்கு நமக்காக சேர விடுகிறார். அந்த ஆவியானவர் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆனால் சபையில பரிசுத்தாவி பெறாத ஒரு நபர் கூட இருக்கக்கூடாது. உங்க வீட்டில் ஒரு நபர் கூட இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைகள் பிறகு அந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுத்து சுத்திகரித்து அந்த பிள்ளைகளை எப்படியாவது அபிஷேகம் வரணுமா என்று நீ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும். அந்த பிள்ளைகளை நடத்துங்க. உங்க வீடு தான் தேவ வீடா இருக்கணும். ஒவ்வொரு வீடும் கர்த்தருடைய வீடு பாருங்க. உங்க வீடை ஜெப வீடா மாற்றுங்க. உங்க வீடை ஜெப வீடா மாற்றுங்க. பரிசுத்தாவை வரும்போது அது குறித்து உங்களை பேசுவாரு. நீ வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. பிள்ளைகிட்ட பேசிட்டே இருங்க. உனக்கு பரிசுத்தாவி வேணுமா? பரிசுத்தாவி வந்தால் கல்வியிலே பிள்ளைகள் ஞான உள்ளவர்களாக வருவார்கள். விலகிருத்த பலவான்களை மாறுவார்கள். கீழ்ப்படியாத பிள்ளை கீழ்ப்படி ஆரம்பித்து விடுவார்கள். ஒழுக்கமில்லாத பிள்ளை ஒழுக்கத்தில் வந்து விடுவார்கள். நல்ல பாதையில் வந்து விடுவார்கள். சாட்சியுள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். இது தேவ சுத்தம், தேவ சுத்தம். அதனால்தான் ஏசாயரின் அந்த வார்த்தைகளை எடுத்து காட்டினேன். ஏசாயில் அதை காட்டினேன். ஒரு விஷயம் எல்லாம் அப்படியே நம்ம மனதில் பிடிக்கும். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை நினைத்தருள் மாட்டுவரே. ஐயா இன்னைக்கு எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர், எனக்கு தேவை ஐயா. சீலவாமின் அந்த கோபுரமும் சீலவாமின் அந்த மரணத்தை நினைத்து பார்க்கிறையா. ஒரு கோபுரம் விழுந்ததினாலே குடும்ப தலைவரே நீ விழுந்தாய், உன் குடும்பம் என்ன நிலைமை? குடும்ப தலைவியை நீ விழுந்தா உன் குடும்பம் என்ன நிலைமை? ஊழியக்காரர் விழுந்தா என்ன நிலைமை? கொஞ்சம் யோசித்து மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி மனதால் படித்து கொஞ்ச நேரம் அப்படி ஜபத்துக்குள்ள நடத்துவோம். ஆண்டவர் எனக்குள்ளது விண்ணப்பத்தின் ஆவியை கொடுத்தார். எல்லாம் கொஞ்சம் ஜபத்தில் அப்படியே நீ கேளுங்க. எனக்கு இந்த பரிசுத்தாவியானவர் வேணும். இன்னைக்கு என்னை நடத்துவதற்கு, அப்பா என்னை நடத்துவதற்கு, என்னை போதித்து நடத்துவதற்கு, என் தொழிலை செய்வதற்கு, ஐயா படிப்பதற்கு, ஐயா கீழ்ப்படிவதற்கு எனக்கு பரிசுத்தாவியானவர் தேவை. இந்த பரிசுத்தாவியானவர் எனக்கு தேவை. எனக்கு இந்த பரிசுத்தாவியானவர் தேவை. நீர் எனக்குள்ள வரக்கூடாதபடிக்கு எந்த தடை இருந்தாலும் நான் என் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். நீர் எனக்கு வேண்டுமப்பா. ஞானத்தை போதிக்கிற ஆவியானவர் எனக்கு தேவை. கிருபை கொடுக்கிற ஆவியானவர் எனக்கு தேவை. ஆண்டவரே அவர்கள் கிருபையாக நான் எத்தனையோ நேரம் உம்மை குத்தி இருக்கிறேன், உம்மை காயப்படுத்தி இருக்கிறேன், உம்மை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், நான் குடும்பமாய் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானத்தின் மூலமாய் மரித்து உயிர்த்தெழுந்து உம்முடைய நல்ல பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வளர்ச்சி அடைவதற்கு, அடுத்த நிலை நோக்கி போவதற்கு எனக்கு இந்த கிருபையாய் நேர்த்து கொடுத்தீரே ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையாய் நேர்த்து கொடுத்தீரே ஸ்தோத்திரம். தகப்பனே, எத்தனையோ வீடுகளுக்குள், எத்தனையோ குடும்பத்துக்குள் வேதனைகளும் பாடுகளுக்குள் இருக்கிறார்கள், துயரத்துக்குள் இருக்கிறார்கள். ஐயா, அவர்களை மீட்டெடுப்பதற்கு உடைய வசனத்தால் மட்டும்தான் முடியும். வசனத்தை கீழ்ப்படியாமல் உன்னை எந்த ஊழியக்காரன் தூக்கி விட முடியாது. எந்த ஊழியக்காரன் தூக்கி விட முடியாது. குமாரன் விடுதலாக்கினால்தான் மெய்யான விடுதலை.
குமாரன் விடுதலாக்கினால் மெய்யான விடுதலை. நீரனை விடுதலாக்கும் அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் எழுதியிருக்கிறது. வசனத்தை அனுப்பி குணமாக்கினார். குணமாக்கும். எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவால் குணமாக்க முடியும். இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடா வாழ்ந்து வந்தேன். பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடா வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். ஆண்டவரே, எங்கள் மனமிரங்கும் ஐயா. நீ மனமிரங்கும் ஆண்டவரே. மனமிரங்கும் ஆண்டவரே. ஐயா, எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை, எங்கள் மனதுருக்கத்தை கொடுக்கிற ஆவியானவர் இப்பொழுது தேவை. எங்க பிள்ளைகளை உணர்ந்து மனத்திற்கோடு ஜெபிக்கலையா, கடமைக்காக ஜெபிக்கலா இருக்கக்கூடாது ஐயா. பலகீனப்பட்டிருக்கிறவர்களுக்கு பலன் உண்டாக்குற அந்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது தேவை. விடுதலை கொடுக்கிற அபிஷேகம் தேவை. கட்டுகளுக்குள்ளே சாபத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மனமிறங்கி அந்த கட்டுகளை உடைத்தருகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமை இப்பொழுது தேவை. தேவையப்பா, தேவையப்பா, தேவையப்பா. உடைந்து நொறுங்கின குடும்பங்கள் உண்டை, உடைந்து நொறுங்கின குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்தை உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. தேவையப்பா. ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையப்பா. மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. ஐயா, எத்தனை வேதனை, எத்தனை துன்பங்கள் ஐயா. பொருளாதாரத்தை நசுக்கி போயிருக்கிறோம் ஐயா. நசுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஐயா. மனுஷரால் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் ஐயா. ஐயா, மனுஷர் வெறுத்திருக்கிறார்கள் ஐயா. அவர்களை தேற்றுகிற தேற்றுவாளனே, தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது அவருக்கு தேவை. நீ ஒவ்வொருவருக்கு தேவை. அப்பா, நீங்க எனக்கு தேவை. அப்பா, நீங்க எனக்கு தேவை. எனக்கு நீங்க எனக்கு வேணும். இப்பொழுது இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தேவை. என் பிரச்சனையை ஜெயிக்க தேவை. சுத்திலும் பகட்டுகள் நிக்கலாம். பயப்படாதே. உன்னை தேற்றுகிற வாழவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் உனக்காக 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 மனதுருக்கத்தோடு வந்திருக்கிறார். மகளே, உனக்கு உதவி செய்ய என் ஆவியை வைத்திருக்கிறேன். அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நன்றி சுவாமி. ஒவ்வொருவருக்கு அந்த கிருபையாய் ஆண்டவரே, நம்ம மனதிருமண பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது ஐயா. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது ஐயா. எனக்கு இந்த பரிசுத்தாவை பெற்று அந்த ஆவியோட மகத்துவத்தை உணரணும். ஆச்சரியமான காரியம் வாழ்க்கையில் நடக்கணும். அற்புதமான காரியம் நடக்கலையா. இந்த பரிசுத்தாவை என் வீட்டுல வந்தாரு ஐயா. என் வாழ்க்கையில வந்தாரு. என் வாழ்க்கை மாறி இருக்கிறது ஐயா. உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாறணும். இன்னைக்கு இந்த வியாதியில எடுத்து போடும் ஐயா. வியாதி இருக்கிறவர்கள், வியாதி இருக்கிறத கையை வைத்து சொல்லுங்க. இந்த வியாதி குணமாக்க பரிசுத்தாவே மாறும். இப்பொழுது மாறுமாவியானவரே, 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 என்னை குணமாக்க மாறும்.
என்னை குணமாக்க வரும், என்னை குணமாக்க வரும். விசேஷமா பேக் பெயின்ல கஷ்டப்படுது ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த விடுதலை வேண்டும் ஐயா, ஒவ்வொருக்கும் அந்த விடுதலை வேண்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது இந்த உயிர் தெழுந்த இந்த மாலை பொழுதிலே, இந்த இரவு வேளையிலே கட்டுகளும் உபத்திரவங்களும் நொறுங்கி போவதாக. வியாதிகள் நிர்மூலமாக்கப்படட்டும், 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 நிர்மூலமாக்கப்படட்டும் ஐயா. அந்த பெருளாத பிசாசு கிரியைகளால் அழிக்கப்படுவதாக. எலும்புகளுக்குள்ளும் நரம்புகளுக்குள்ளும் அந்த விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. அக்கினியான ஒரு அபிஷேகம், அக்கினியான ஒரு வல்லமை, அக்கினியான ஆவியானவரே இப்படி அக்கினியாக இறங்கி அது சுட்டெடுத்து போடும். அந்த பொல்லாத கிரியைகளை எரிந்து போவதாக, எரிந்து போவதாக. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விரோதமாக இருக்கிற புதிதாக நம்ம ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு அந்த பலன் வேண்டுமான் நன்றி சுவாமி. நிமிரக்கூடாதபடி கடன் பாலயத்திலே கடன் பிரச்சனை இருக்க பிள்ளைகளை இப்பொழுது நிமிர பண்ணும், நிமிர பண்ணியோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தம் உண்டே, வாக்குத்தத்தம் உண்டே. நான் மனம் திரும்பினேன், ரட்சிக்கப்பட்டேனையா, ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாவி பெற்றேன். இன்றைக்கு அநேகர் கடன் கொடுக்கும்படி எனக்கு கற்று வைத்திருக்கிறார். நன்றி நன்றி. தடைகளை உடைக்கிறேன் நாமத்தினாலே. அடுத்த முதுபலியோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலை இப்பொழுது இந்த இரவுல விடுதலை வேணும். ஆவியானவரே, நீர் ஏதோ வந்து போறது அல்ல, சுகம் கொடுக்கிறவர், மீட்பை கொடுக்கிறவர் அல்லவா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாகும். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் குணமாக்கி ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் உரட்சகமாய் இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சிறு சகலமும் வருவதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.